என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அண்மையில் அந்த கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறிய நிலையில் இப்போது டிடிவியும் வெளியேறியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஒரு பக்கம் மனம் திறந்து பேசப்போவதாக செங்கோட்டையன் அறிவித்த நிலையில் டிடிவி தினகரனின் திடீர் அறிவிப்பு தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அரசியல் களத்தின் சூழல் மாறத் தொடங்கியுள்ளது. திமுக கூட்டணி வலிமையாக நிற்க திமுக எதிர்ப்பு அணிகள் சிதறி கிடக்கின்றன. அதிலும் அண்மையில் உருவான அதிமுக பாஜக கூட்டணி விரிவடையும் என்று பார்த்தால் பலவீனமடைய தொடங்கியுள்ளது. அங்கீகாரம் கிடைக்காததாக கூறி என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறிய நிலையில் கேட் ஆன் த வால் என்கிற கதையாக இருந்த டிடிவி தினகரன் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாகவும் எந்த கட்சியோடு கூட்டணி என்பது குறித்து டிசம்பரில் அறிவிப்பதாகவும் கூறியுள்ளார் டிடிவி தினகரன். ஒரு பக்கம் கூட்டணியை விரிவுபடுத்துவது, உட்கட்சி பூசல்களை களைவது என்பது குறித்து டெல்லி பாஜக தலைமை ஆலோசனை நடத்திய நிலையில் விடைபெறுகிறோம் என்கிற பாணியில் அறிவித்து அதிரடி காட்டியுள்ளார் டிடிவி தினகரன். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நாமும் 3-4 மாதங்களாக காத்திருந்தோம். அதற்கான வாய்ப்பு தெரியவில்லை. இந்த இயக்கம் துரோகத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம். அவர்களும் திருந்துவார்கள் அல்லது திருத்தப்படுவார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கவில்லை என்று பேசியுள்ளார் டிடிவி. சமீப காலமாக விஜய் அரசியலை உச்சி முகர்ந்து பேசி வந்த நிலையில் அரசியல் களத்தில் அணி மாறுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஆம், விஜய் தலைமையில் 2026 தனி அணி ஒன்று அமையும் என்பதில் தொடங்கி விஜய் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார். அது அனைத்து கட்சிகளுக்கும் பாதிப்பாக இருக்கும் என்பது வரை பேசியுள்ளார் டிடிவி. என்டிஏ கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறிய போது அவர் அவசரப்பட்டு விட்டதாக கூறிய டிடிவி தினகரன் இப்போது அமமுகவின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பரில் அறிவிப்போம் என்று கூறியுள்ளார். எடப்பாடியின் சுற்றுப்பயணத்திற்கு மத்தியில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார் சசிகலா. மறுபக்கம் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப்போவதாக அறிவித்துள்ளார் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸும் விஜயுடன் கூட்டணியா என்கிற கேள்விக்கு எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறியுள்ளார். சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோர் இணைந்து அதிமுக ஒன்றுபட எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுப்பார்களா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போதைய டிடிவியின் அறிவிப்பு விஜயுடன் சேர்ந்து தனி அணி அமைவதற்கான சமிக்ஞையா என்ற கேள்வியை எழுப்புகிறது. என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்த பாஜகவும் அதிமுகவும் முயன்று வரும் நிலையில் டிடிவியின் விலகல் அந்த கூட்டணிக்கு பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ளதா, மூவரும் விஜயோடு கைகோத்து போட்டியிட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். அப்போது இந்த என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் தொடர்ந்து டிடிவியும் விலகிறதா அறிவிச்சிருக்காரு. எந்த கட்சியோட கூட்டணி, என்ன நிலைப்பாடு அப்படின்னா டிசம்பர்ல அறிவிப்புன்னு சொல்றாரு. இந்த அறிவிப்பு என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் பின்னடைவா பலவீனம் அடையதா பார்க்கலாமாங்க சார்? கண்டிப்பாக இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலவீனம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கு. 21 தேர்தலும் போது அதிமுக பாஜக கூட்டணியில தினகரனை சேர்க்கணும்னு அமித்ஷா ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஆனா இபிஎஸ் விடாப்பிடியா கூடாதுன்ட்டார். தேர்தல் முடிவுகள் வெளில வந்த போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-21 தொகுதிகளில் அமமுக பிரித்த ஓட்டுகள்னால அதிமுக தோற்றதை நம்ம பார்த்தோம். அப்போ அவ்வளோ ஒரு டேமேஜை 21 தேர்தலில் அமமுக ஏற்படுத்திச்சு. ஸோ அந்த மனசுல வச்சுட்டு தான் 24 தேர்தலில் எப்படியாவது தினகரனை பிடிச்சி உள்ள போட்டணும்னு தினகரனை பாஜக கூட்டணியில தினகரனை சேர்த்தாங்க. ஸோ சேர்த்ததுக்கு திமுக 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றா கூட தேனி தொகுதியிலையும் ராமநாதபுரம் தொகுதியிலையும் அதிமுகவோட அதிக ஓட்டுக்களை அவங்க வாங்கினதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கிறப்போ அவர் தொடர்ந்து பார்லிமெண்ட் தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருந்தார். அதுக்கப்புறம் பிரிந்திருந்த அதிமுக போய் உள்ள சேர்ந்த போது எடப்பாடியோட பேச்சை கேட்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்படுறாங்க. ஏன்னா எடப்பாடி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு, அதோட பொதுச் செயலாளர், அது பெரிய கட்சியா இருக்காரு. அவரை அவரை ப்ளீஸ் பண்ணணும், அவரை சங்கடப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்படுறதை நம்ம பார்க்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வரும்போது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டா ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கல. கேட்டா இபிஎஸ் அது எதிர்க்கிறார், அவங்க சந்திக்க கூடாதுன்றாரு. ஸோ அவர் இபிஎஸ் பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ்ஓ அல்லது தினகரனோ சசிகலாவோ யாருமே அரசியல் ரீதியா பலம் பெற்றக்கூடாது, அதற்கான வழியை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது, நம்மளும் அவங்களை செய்யக்கூடாது, அவங்களும் அரசியல் ரீதியா வலுப்பெற்றக்கூடாது. ஏன்னா அவங்க வலுப்பெற்றால் இவருடைய பதவிக்கு ஏதோ ஆபத்து வரும், அதிமுகவுக்குள்ள பல விதமான குழப்பங்களை அவங்க கொண்டு வந்துருவாங்க, நம்ம கஷ்டப்பட்டு இந்த பொதுச் செயலாளர் போஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்து அவங்கள பலவீனப்படுத்துறதே ஒரு நோக்கமா வச்சிருக்காரு எடப்பாடி.
காரணம் தன்னுடைய சுயநலம் தான் காரணம். கட்சி பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இப்ப செங்கோட்டையன் வெளிப்படையா பேசுறேன்னு சொல்லியிருக்கார். அவர் வெளிப்படையா என்ன பேச போறாரு தெரியாது. பட் அவரும் எடப்பாடிக்கு எதிராக பேசி, எடப்பாடி ரொம்ப எதேச்சிகாரமா நடந்துக்கிறார் போன்ற விஷயங்களை பேசினாலும் அவரும் கட்சியை விட்டு நீக்கப்படுவார். அப்போ இந்த நீக்கப்பட்ட அதிமுக தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க தேர்தலை நோக்கி போகும்போது அவங்க ஒரு குழுவா இருந்துட்டு ஏதாவது போட்டி போடுவாங்களா? அதிமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எடப்பாடிக்கு அதுவே ஒரு பிரச்சாரம் ஆயிடும். திமுகவோட அவங்க சேர்ந்தாங்கன்னா இவங்க திமுகவோட பி டீமா இருக்காங்கன்னு அது பிரச்சாரமாகும். அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எடுபடும். தனியா ஒரு குழுவா இருந்துட்டு அதிமுகவை எதிர்த்து போட்டிட்டு அதை தோற்கடிக்கிற வேலையில அந்த எங்கெங்க அஇஅதிமுக போட்டி போடுதோ அங்கெல்லாம் தோற்கடிக்கிற வேலையில அவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எடப்பாடியை பலவீனப்படுத்தணும்னா அதிமுகவை வீழ்த்தணும், வேற வழி கிடையாது. ஏன்னா எடப்பாடி அவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. ஸோ இந்த சூழல்ல தினகரனை என்டிஏல இருக்காரா இல்லையான்னு பாஜகவே சொல்ல மாட்டேன்றாங்க, அமித்ஷா சொல்ல மாட்டேன்றாரு. எடப்பாடியை கேட்டா அவர்னு சொல்றாரு, காலம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ கடைசி நேரத்துல தினகரனை கைவிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஸோ அவர் தன்னுடைய அரசியல் ரீதியா தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கார். அந்த நோக்கத்துல அவர் இப்போ நேற்று சொன்னா டிசம்பர்ல முடிவு பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு என்டிஏல இருந்து விலகிறேன்னே சொல்லிட்டார். அவர் இனிமேல் என்ன முடிவு எடுப்பாருன்னா நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸோடையும் சசிகலாவோடையும் செங்கோட்டையனோடையும் சேர்ந்துட்டு அவங்க இந்த அதிமுக நீக்கப்பட்ட ஒரு குழுவாக இருந்துட்டு எடப்பாடியை எந்த விதத்துல வழிக்கு கொள்றது, அவரை ஒற்றுமைக்கான விஷயங்களை எப்படி அவரை பணிய வைக்கிறது அப்படி போன்ற விஷயங்களை அவரை ஒத்துக்க வைக்கிறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அது முடியலைன்னா அதிமுக கேண்டிடேட்ஸை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கி அதன் மூலமாக எடப்பாடியை பலமிழக்க செய்து அதிமுக தலைமையை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு அமித்ஷா தலைமையில டெல்லியில ஒரு மீட்டிங் நடந்தது பாஜக தமிழ்நாடு தலைவர்களோட. அந்த கூட்டத்துல என்ன சொன்னாங்க, கூட்டணியெல்லாம் வலுப்படுத்தணும்னாங்க. அது நடந்து முடிஞ்ச சில மணி நேரத்துக்குள்ளேயே அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கழிந்து போறதை நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே ஓபிஎஸ் போயிட்டாரு, 2 கட்சி கூடயும் தேமுதிகவும் அவங்க கூட போக மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாமக பிளவுபட்டு கிடக்கிற பாமகவும் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன்றாங்க. அதிமுகவும் பலவீனமா இருக்கு, பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல இதே ரீதியில இதே மாதிரியே தேர்தல் வரையும் கண்டினியூ ஆச்சுன்னா அதிமுக பாஜக அணி ஒரு பெரிய தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. சார், இந்த நேரத்துல இப்போ அதிமுக நீக்கப்பட்டிருக்க சசிகலா ஆகட்டும் இல்ல ஓபிஎஸ், இப்போ டிடிவி தனி கட்சி தொடங்கி இருக்காரு, தனி கட்சி தொடங்கி நடத்திட்டு டிடிவி, மறுபக்கம் 5ஆம் தேதி அறிவிக்க போறேன்னு சொல்ற செங்கோட்டையன், இவங்க எல்லாம் ஒரு பக்கமா ஒரு அணியா திரண்டு அது விஜய் கூட போயிட்டு ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க சார். அது விஜய் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா விஜய் சீனியர்ஸ் எல்லாம் மதிப்பாரா, அவர்கிட்ட போனா உரிய மரியாதை கிடைக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா விஜய் யாரையும் சந்திக்க மாட்டேன்றாரு. இவங்கெல்லாம் ரொம்ப அரசியல்ல ரொம்ப சீனியர்ஸ். இவங்கெல்லாம் செங்கோட்டையெல்லாம் ரொம்ப சீனியர், ஓபிஎஸ் சீனியர், தினகரன் சீனியர், சசிகலா சீனியர், அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸா இருக்காங்க. அவங்க அவங்களுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுத்து விஜய் செயல்படுவாங்கன்றதான் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு தயக்கமா இருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் விஜய் சைடு போறதை பத்தி அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அதிமுகவை தோற்கடிப்பதன் மூலமாகத்தான் இபிஎஸ் பலவீனமாக்க முடியும்னா அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் இறங்குவாங்க. விஜய் அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமா இல்ல. விஜய் அதிமுக வீழ்த்துற மாதிரி இல்ல. ஒண்ணு அதிமுக வீழ்த்துறதுன்னா திமுக தான் வீழ்த்தணும். திமுக அணியில போய் இவங்க சேர முடியாது. அதுக்கு பதிலாக இவங்க தனியா இருந்து ஒரு குழுவா இருந்து அதிமுக வைத்து ஃபைட் பண்ணாங்கன்னா, அதிமுகவுக்கு போற ஓட்டை குறைச்சாங்கன்னா அதன் மூலமாக அதிமுக தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோக்கம் என்னன்னா ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும், அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும், அதற்கு தடையா இருக்கிற எடப்பாடியை அகற்ற வேண்டும். இதுதான் இவங்களுடைய குறிக்கோளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதனாலதான் இவங்க 4 பேரும் நீங்க சொல்ற மாதிரி இவங்க விஜயோட போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு நோக்கத்தோட தான் அவங்க செயல்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து.